இந்த வாயில்லா ஜீவன்கள் ரோட்ல இங்கேயும் அங்கேயுமா நடந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு எப்படி இருக்காங்க பாருங்க. இவங்க மனுஷங்களை பார்த்து யாரையும் குலைக்கவும் இல்லை, யாரையும் கடிக்கவும் இல்லை, அவங்களுக்குள்ளதான் குலைச்சிக்கிட்டு ஓடிக்கிட்டு அப்படி இருக்காங்க. ஆனா பாருங்க, நமக்கு ரொம்பவே இடைஞ்சலாகவும் இருக்கு, போக்குவரத்துக்கு ரொம்ப இடைஞ்சலா இருக்கு. ஏன்னா இவங்களுக்கே தெரியாது, இவங்க போவது வர்றது இந்த ஜீவன்களுக்கே தெரியாது. அந்த மாதிரி நேரத்துல நிறைய ஆக்சிடென்ட்டும் ஆகுது. தினமும் சாலையோரங்கள்ல இந்த வாயில்லா ஜீவன்கள் செத்து கிடக்குது. அதை பார்க்கும்போது ரொம்பவே வருத்தமா இருக்கு. இவங்களுக்கு மட்டும் ஒரு பராமரிப்பு, இவங்களை மட்டும் நம்ம வீட்டில் பாதுகாத்து வளர்த்தோம்னா இந்த மாதிரி செத்து கிடப்பாங்களா, இல்லை இந்த மாதிரி தான் ரோட்ல திரிஞ்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருப்பாங்களா? நிச்சயமா இல்லை. ஏன்னா இவங்களை பராமரிக்கிறதுக்கு, இவங்களை ஒரு டேக்கர் எடுக்கிறதுக்கு வீட்டில் யாருன்னா ஒருத்தவங்க கண்டிப்பாக வேணும். இந்த காலகட்டத்தில் அந்த மாதிரி நம்ம யாருமே இருக்கிறது இல்லை. அதுவும் இந்த மாதிரி சாதாரணமான வாயில்லா ஜீவன்களை வளர்க்குறதுன்றது இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறி தான். எவ்ரி 6 months ஒன்ஸ் இவங்க ஒரு 6 குட்டி 7 குட்டி போட்டுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதை நம்ம தடுக்கவும் முடியாது. அப்போ தடுக்கணும் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட், நமக்கு எவ்வளோ நன்மைகள் செய்கிற நம்ம கவர்மெண்ட் இதுக்கு ஒரு முடிவு எடுக்கணுன்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இந்த மாதிரி பராமரிப்பு இல்லாமல் இருக்க இந்த ஜீவன்களுக்கு நம்ம கவர்மெண்ட் ஒரு முடிவு பண்ணி அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு, குட்டி போடாத வண்ணம் அவங்களுக்கு ஒரு தடை பண்ணாங்கன்னா இந்த ஜீவன்களுடைய எண்ணிக்கையும் குறையும். இந்த ஜீவன்களும் நிறைய அதிகமாக அங்கங்கே தெருவில் ஓடாமல் சுத்தாமல் நமக்கு டிஸ்டர்பன்ஸ் பண்ணாமல் இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த ஜீவன்கள். இங்கே மட்டும் இல்லை, நிறைய இடங்களில் பார்த்தா சாப்பாடு தண்ணி எதுவுமே இல்லாமல் ரொம்ப சோர்ந்து ஒரு சொறி பிடிச்சி நோய் பிடிச்சி புண்ணு அந்த மாதிரி தான் இருக்கு. நிறைய இருக்கு இந்த ஜீவன்கள். அந்த மாதிரி இந்த மாதிரி நிலையை நம்ம தடுக்கணும் அப்படின்னா கட்டாயமாக இவங்களுக்கு நம்ம கவர்மெண்ட் ஒரு முடிவு எடுக்கணும். ஒரு ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும், நல்ல முடிவாக எடுக்கணும். அதுக்காக இவங்களுக்கு பாதகமாக இல்லாமல் இவங்களுக்கு சாதகமான ஒரு முடிவு எடுக்கணும். அது என்ன கேட்டால் என்னன்னு சொல்லணும்னா குடும்ப கட்டுப்பாடு பண்ணலாம் இவங்களுக்கு. அப்படி பண்ணால் இவங்களுடைய எண்ணிக்கை குறையும். நாளடைவில் நிறையவே இவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சி எல்லாருக்குமே இப்போ யாரெல்லாம் இந்த ஜீவன்களை வெறுக்கிறாங்களோ, இந்த ஜீவன்களை யாரெல்லாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் கூட ஒரு நிம்மதியாக இருக்கும். ஏன்னா இந்த ஜீவன்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா நிம்மதியாக இருக்கும். அதனால் இப்போ இருக்க ஜீவன்களை எடுத்து போட்டு சாகு அடிக்கிறதுலையோ, சாப்பாடு கொடுக்காம ஒரே இடமா போட்டு அவங்களுக்கு ஒரு பராமரிப்பு இல்லாமல் அவங்க ஒட்டுமொத்தமாக ஒரு படுகொழியில் தள்ளுறதையோ யாருமே விரும்ப மாட்டாங்க. அந்த மாதிரி தள்ளவும் கூடாது. இப்போ இருக்க ஜீவன்களுக்கு கண்டிப்பாக நம்ம அந்த குடும்ப கட்டுப்பாடு, நோய் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு தடை, அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா கட்டாயமாக இனி பெருகாது. இந்த இனம் இனி பெருகி நிறைய இந்த மாதிரி சுற்றிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அதே போல் நம்ம வீட்டில் வளர்க்குற ஒவ்வொருவரும் இந்த ஜீவன்களுக்கு நம்ம மெடிக்கல் கேர் எடுக்கணுங்க. மெடிக்கல் கேர் கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா ஒரு முறை உங்களுக்கு இதோட இனப்பெருக்கம் தேவை, நம்ம நிறைய பேருக்கு நம்ம கொடுக்கலாம், நிறைய பேருக்கு விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கட்டாயமாக மெடிக்கல் கேர் எடுத்து அவங்க எத்தனை குட்டி போட்டாலும் அதை பராமரிப்பாக கொடுங்க. அதே மாதிரி யார் வாங்கினாலும் உங்களுக்கு ஒரு காலகட்டத்தில் சரி வேண்டாம், நமக்கு இந்த இனப்பெருக்கம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணுங்க. அப்போ தான் அவங்க இனப்பெருக்கம் குறையும். நாமும் 100% பொறுப்பு எடுத்துக்கணும் இந்த விஷயத்தில். வீட்டில் வளர்க்குற ஒவ்வொரு வீட்லேயும் இந்த பெட்ஸ் எல்லாம் ரொம்பவே நம்ம வளர்ப்போம். வளர்க்குற ஒவ்வொருத்தருமே ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவங்களுக்கு ஒரு குடும்ப கட்டுப்பாடு பண்ணோம்னா நிச்சயமாக இந்த இனப்பெருக்கம் குறையும். அதே மாதிரி ரோட்டில் இருக்கிற இந்த ஜீவன்களுக்கு கவர்மெண்ட் ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து இனப்பெருக்கத்தை கம்மி பண்ணாங்கன்னா, அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இவங்களுடைய இனப்பெருக்கமும் குறையும், இவங்களுடைய எண்ணிக்கையும் குறையும், நமக்கும் ஒரு நிம்மதியாக இருக்கும். இந்த ஜீவன்களும் அனாவசியமாக அங்கே இங்கே உணவு இல்லாமல் சுற்றிக்கிட்டு கஷ்டப்பட்டு சிறங்கு பிடிச்சி சாகிறதெல்லாம் குறைஞ்சி எல்லாத்துக்குமே ஒரு நல்ல ஒரு முடிவு வரும். எல்லாருமே பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்றது தாங்க என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்றது எனக்கு கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. இந்த பதிவு உண்மையாலுமே உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.